துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இரு பாலர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜனவரி 28ஆம் தேதி தனுசு ராசியில் பாக்கியஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் மகரம் மனைக்கு ஜீவனஸ்தானத்திற்கு வந்துள்ளார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகளெல்லாம் ஏற்படுகிறது என்பதை பார்க்கும்போது, குறிப்பாக புதன் மகரம் ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகிறார். சூரியனோடு இணைந்திருக்கும் புதனால் உங்களுக்கு பல்வேறு வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்களாக அமைந்துள்ளது. புதன் பகவானின் சிறப்பான காரகத்துவங்களால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். இந்த புதன் பகவானின் காரகத்துவங்களை பார்க்கின்றபோது மனித உடம்பில் முக்கியமான மூளை மற்றும் நரம்பு மண்டலம், சருமம் போன்றவற்றை இயக்கக்கூடியதாகும். இந்த சிறிய கிரகமாகப்பட்ட புதன் பகவான் பலமிழந்தால் நம்முடைய உடல் நரம்பு மண்டலங்களிலும் சருமத்திலும் மூளையிலும் சிரமங்கள், சிக்கல்கள் ஏற்படும். நமது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்புஸ்தானம் என்பது 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் என்பது ஆரம்ப கல்வியை நிர்ணயிக்கக்கூடியது. 4ஆம் பாவகம் உயர்கல்வியை குறிப்பது. 5ஆம் வீடு மேல்கல்வியை குறிக்கக்கூடியது. 9ஆம் பாவகம் ஆராய்ச்சி படிப்புகளை நிர்ணயிக்கக்கூடியது. இந்த ஸ்தானங்களில் புதன் பகவான் நல்லவிதத்தில் தொடர்பு கொண்டிருந்தால்தான் உங்களுக்கு அறிவும் ஆராய்ச்சியும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்பது மட்டுமல்லாது, இந்த புதன் பத்திரயோகம் என்ற மாயை யோகத்தை தருவதற்கு வல்லவர். பத்திரை என்பதற்கு காப்பவன் என்றும் மாயை என்றும் சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது. இந்த இரண்டிற்கும் பொருத்தமான அதிதேவையரான விஷ்ணுவை குறிப்பதாகும். இப்படிப்பட்ட விஷ்ணு நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு தனது ஆற்றலை கொடுத்துள்ளார். புதன் கேந்திரங்களில் தங்கும்போது வலிமையாக செயல்படுவார். இப்படிப்பட்ட பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ஒரு தலையாய யோகம் இந்த பத்திர யோகம் என்பதாகும். லக்கினத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய லக்கணம், சுகம்ஸ்தானம், சப்தமஸ்தானம், கர்மஸ்தானம், அதாவது உங்களுடைய ராசியின்படி உங்களுடைய ஜென்மராசியான 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடங்களில் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது இந்த பத்திரயோகம் எனப்படுகிறது. சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெறும்போது உங்களுக்கு இந்த பத்திரயோகம் செயல்பட்டு அதீதமாக அபரிவிதமாக அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் வாரி வழங்கும். புதன் பகவானுடன் சுப கிரகங்களான வளர்பிறை, சந்திரன் மற்றும் வியாழன் பார்வை இணைந்தால் மிகவும் அற்புதமான சிறப்பான பெருங்கொண்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற யோக பலன்களை அள்ளிக் கொடுக்கும். கேந்திரங்களில் புதன் அமர்ந்து வாக்குவன்மையுடையவராக இருந்தால் ஜோதிடத்துறையில் சிறந்த ஜாம்பவான்களாக வளர்ந்து வருவார்கள். பத்திரயோகத்தால் தலைசிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகளில் வாதம் செய்யக்கூடிய திறமை உள்ளவர்களாகவும் எந்தவிதமான சிக்கல் நிறைந்த வழக்குகளையும் தன்னுடைய அறிவுத்திறமையால் வெற்றி காண்பவர்களாக இருப்பார்கள். இந்த யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழிலதிபர்களாகவும் மாற்றும் அமைப்புடையதாக இருக்கும். இந்த பத்திரயோகமான மகாமாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக லாபங்களை தரக்கூடிய மோட்சமத்தை இவர்களுக்கு கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கும் அமைப்பை புதன் அள்ளித்தருவார். இவர்கள் நகைச்சுவையில் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள். மேலும் அச்சுத்துறை, ஊடகங்கள் மற்றும் தகவல் தொடர்புத்துறை, நுட்பத்துறையிலும் உத்தியோகம் செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். கணிதத்தில் கைதேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பத்திரயோகத்தால் தான் இருக்கிறது. எழுத்துத்துறையில் தனக்கென முத்திரைகளை பதிப்பவர்களும் இந்த பத்திரயோகம் பெற்றவர்களாகத்தான் இருக்கக்கூடும். இவ்வளவு மேன்மைகளை தன்னுள்ளடக்கிய புதன் பகவான் சனி பகவானின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்களெல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது, சூரிய புதனாதிபத்திய யோகம் நிறைந்து உருவாகக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் காத்திருக்கும் உங்களுக்கு நல்லபல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கவிருக்கிறது. ஏனென்றால் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகம்ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் வித்தியாகாரகரான புதன் பகவான். சனியின் வீட்டில் சூரியனோடு இணைகிறார். சனி பகவானின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே புதன் ராசிக்கு சுகம்ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கும். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். பாக்கியாதிபதியுமாக விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிகவலுவாக சுகம்ஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பார்த்த அதிரடியான மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அது மட்டுமில்லாமல் புதன் பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே தொழில் ரீதியாக காத்திருக்கும் மகிழ்ச்சிகரமான புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் குறையும். அலைச்சல் குறைந்து உத்தியோகம் ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய தொழில்துறையில் போட்டிகள் அகன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் நிறைந்து கிடைக்கும். அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய புதிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாக சூரியனும் புதனும் உறுதிப்படுத்துகிறார்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் மகசூலும் வருமானமும் அபரிவிதமாக கிடைக்கும்.
இந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இணைந்து மிகவலுவாக உள்ளதாலும் ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதாலும் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து உள்ளது என்பது மட்டுமில்லாமல் தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்கம் மூலமாக நல்லபல அதிர்ஷ்ட அனுகூல ஆதாய பலன்கள் கிடைக்கும். அரசாங்கத்தில் புதிய ஒப்பந்தங்கள் டெண்டர்கள் ஆர்டர்கள் கிடைத்து தொழில் அபிவிருத்தி அடைந்து லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய பொருளாதார நிலை மேலோங்கும். இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் மிகச்சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வித்தைகாரகன் கல்விகாரகன் புத்திகாரகன் என்று போற்றப்படுகின்ற படிப்புக்கு அதிபதியான புதன் பகவான் சூரியனோடு சேர்ந்து சூரிய புதனாதிபத்தியோகம் உண்டாவதால் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு கல்வித்தரம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த புதன்பெயர்ச்சி தருணங்களில் துலாராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் பிரவேசித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரபகவான் புதன் பகவானின் பார்வையில் நட்புகிரகமாக கருதப்படுகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் பார்வையிலும் புதன் நட்புகிரகமாக உள்ளார். எனவே இந்த தருணங்களில் சுக்கிரபகவானால் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் நிறைந்து கிடைக்கும். அதோடு மட்டுமில்லாமல் சுக்கிரபகவானோடு குடும்ப அதிபதி செவ்வாயும் இணைந்திருப்பதால் குடும்ப உறவுகள் சுமூகமாகவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளோ வீண் வாக்குவாதங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளில்லை. அதோடு குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுவதும் சிறப்பான ஒரு கிரக சஞ்சாரமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் அபிலாசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய நிலையிலுள்ளார். இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு காலங்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் ஆகியவற்றை இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தனஸ்தானத்திற்கு உரிய செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் நல்லபல மாற்றங்கள் ஏற்படவிருக்கின்றது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். இதற்கான உங்களுடைய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படவிருக்கிறது. சகோதர சகோதரிகளின் உதவிகளும் இத்தருணங்களில் உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் போன்ற 2 கிரகங்களையும் பார்க்கிறார். எனவே இந்த குரு சுக்கிரன் செவ்வாய் தொடர்பால் உங்களுக்கு இந்த தருணத்தில் குருசக்கர யோகம் குருமங்கள யோகம் குருசுக்கிரமங்கல யோகம் உருவாகிறது. இவ்வாறான யோகங்களால் உங்களுக்கு பல்வேறு வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து இனிதாக கிடைக்கும். என்றாலும் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றபோது நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. தேவையற்ற செலவுகள் திடீரென்று ஏற்படலாம். உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். இவற்றையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தீவிரமாக மேற்கொண்டால் முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. துலாராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தவரைக்கும் புதன்பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபடுதல் வேண்டும். மேலும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து வழிபாடு செய்தல் சிறப்பு. மேலும் இவ்வளவு மேன்மை பொருந்திய புதனுக்குரியவை என்னவென்று நீங்கள் தெரிந்து கொண்டால் அவரை வழிபடுவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே முதனுக்குரியவை என்னென்னவென்று பார்க்கும்போது புதனுக்குரிய தானியம் பச்சைப்பயிறு. ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை. சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற நடுத்தன்மையுடையது. புதனுக்குரிய நிறம் பச்சை. உடல் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதன். உலோகங்களில் பித்தளையும் மொழிகளில் தமிழையும் கலைகளில் கணிதம் சிற்பம் வடித்தல் ஜோதிடம் போன்ற கலைகள் புதனுக்குரியது. இரத்தினத்தில் பச்சை கல் புதனுக்குரியவை. புதனுக்குரிய தீப ஆராதனை கற்பூரம். புதனுக்குரிய மறைவுஸ்தானங்கள் உங்களுடைய ராசிக்கு அதாவது லக்னத்திற்கு 3 6 8 மற்றும் 12. புதனுக்கு நாயுருவி கொண்டு ஓமம் செய்தால் தோஷங்கள் விலகும். சுவைகளில் உவர்ப்பு சுவை. பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாதநாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடியவர் புதன். மகாவிஷ்ணு புதனின் அதிதேவையர். புதன் பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் 1 மாத காலம் இருப்பார். புதன் பகவான் உபயராசிகளான மிதுனத்திற்கும் கன்னிக்கும் உரியவர். தாமசகுணம் மிகுந்தவர். கன்னிராசியில் உச்சமடையும் புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார். ஒரே ராசியில் உச்சம் அடைந்து ஆட்சியும் பெற்று மூலதிரிகோண பலனும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே. புதன் பகவானின் தசை 17 ஆண்டுகள் நடக்கும்.
இந்த காலகட்டத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி அதில் இருக்கக்கூடிய ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும். மேலும் வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் செய்யவும்.